பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து உங்களுக்காக கொண்டு வருகிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே நமக்கு ஜீவ ஒளியை கொடுக்கும்படியாய், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அந்த ஜீவ ஒளியை கொடுக்கும்படியே வந்தார். அதான் அவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாய் இருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒளியை கொடுக்கும்படியாய் இயேசு உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு தான் இயேசப்பா அந்த பூமியில வந்தார். உங்களுக்காகத்தான் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். பாஸ்டர், ஏன் பாவத்துக்காக? ஆமா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை நீக்கும்படியாய் கிருபாதார பலியாய் அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய யோசித்து கொண்டிருக்கிறோம், எனக்கு நிறைய செல்வம் இருந்தா, பேர் புகழ் இருந்தால், ஆசீர்வாதமா இருந்தா இந்த உலகத்துல நன்மையா இருக்கிறேன், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன். இல்லைங்க, உலக வாழ்க்கையில யார் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா, உலகத்துக்கு ஒளியாய் வந்த அந்த தேவனை யார் பெற்றிருக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரோ, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மகன் மகள் தான் அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. நம்முடைய மறைவுக்கு பிறகு இந்த பூமியில நம்ம எல்லாரும் இருக்கிறோம். 70, 80, 90, 100 ஆண்டுகள் இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய முடிவை இந்த பூமியில சந்திக்கிறோம். இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆவி உண்டாக்கின தேவனிடத்துல போகிறது. இந்த ஆத்துமா எங்க போகிறது? ஒன்று பரலோகம் போகும், இல்லாவிட்டால் நரகத்துக்கு போகும். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மகனாய் மகளாய், உலகத்துக்கு மரித்து இயேசுவுக்காய் எழுந்திருக்கிறேன்னு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற ஒரு மகன் ஒரு மகள், வேதத்தின்படி சத்தியத்தின்படி உண்மை உத்தமமாய் நடக்கிற ஒரு மகன் ஒரு மகள், கடைசி வரை முடிவு பரியந்தம் விசுவாசத்துல நிலைத்திருக்கிற அந்த மகன் பரலோகத்துக்கு போறான், அந்த மகள் பரலோகத்துக்கு போறான். ஆனால் ஆண்டவரை பின்பற்றாதபடி, ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், வேதத்தின் உத்தமத்தின்படி விசுவாசத்தின்படி தேவனுக்கு பிரியமா இருக்கணுங்க. அப்பொழுது அந்த ஜீவ ஒளி அடைகிற தேவ கிருபை நமக்கு இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களா இருந்தால் அன்போடு உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள், நித்திய ஜீவனை அடைந்திருப்பார்கள். இன்னைக்கு உங்களை அன்போடு இயேசப்பா இடத்துல அழைக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க பாவங்களை தன்னுடைய ரத்தத்தினால் கழுவும்படியாய் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். மகனாக மகளாக உங்களை அழைத்துக் கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறார். இயேசப்பாவை ஏத்திருக்கிறோம், ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம். விசுவாச ஓட்டத்துல எந்த இடத்துலயும் இயேசப்பாவுடைய மனது கஷ்டப்படும்படியாய், எந்த இடத்துலயோ பின்மாற்றத்துல போகும்படியாய், இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி எப்பொழுதும் தேவனை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு சந்ததியாய் இருங்க. ஜீவ ஒளியை நாம் எப்பொழுது அடைந்திருப்போம். அந்த ஜீவ ஒளி நமக்குள் இருப்பார். விசுவாச ஓட்டத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அந்த உண்மை உத்தமத்தை காத்து கொள்ளணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர், இன்றைக்கு இயேசுவை அறியாது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒளியா இருக்க தேவன் விரும்புகிறார். ஏசப்பாவுடைய விசுவாச பாதையில தான் நடக்கிற, உண்மை உத்தமமா நடங்க, உங்களுக்கு ஒளியா இருப்பார். எல்லா இடத்திலும் தேவனுடைய ஒளி இருக்கும். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ன அந்த வார்த்தையின்படி, இந்த யோவான் 8:12 வார்த்தையின்படியும் உங்களுக்கு அவர் ஒளியா இருப்பார். எல்லா இடத்திலையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் உங்களை ஆயத்தப்படுத்துவார். உங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். தேவன் ஆசீர்வாதமா நடத்துவார். வாழுகிற ஒரு வாழ்க்கை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும். தேவன் மனதார உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் பலப்படுத்துவாருங்க. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. God bless you.